காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெய் ஜக்கம்மா. வீட்டுல இருக்க பொக்கம்மா மொக்கம்மா ருக்கம்மா எல்லாமா வெளியே வாங்கம்மா. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றாளா? வேற ஜனகராஜ அம்மாவை சொல்லுவாங்க. தாயி நீ ஒரு தங்கம், நீ பெத்தது ஒரு சிங்கம், அது ஸ்டேஷன்லயே தங்கம். அதை நினைச்சு வேதனையில உன் மனசு பொங்கும் பொங்கும் பொங்கும். எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதாமா? தாயி நீங்க பெத்த புள்ள இந்த வீட்டுக்கு ஒரு தத்து பிள்ளை அனுப்ப போகுது. அந்த தத்து புள்ள ஒரு முத்து புள்ள உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்க தென்னம்புள்ள. அதை கிளி பிள்ளையா நினைச்சு வளர்க்கணும், அணில் பிள்ளையா நினைச்சு மதிக்கணும், கீரி பிள்ளையா நினைச்சு மிதிச்சிடாதீங்க தாயி. பிள்ளை பிள்ளைன்னு சொல்றானே, வர்றவன் சைவ பிள்ளையா இருப்பானோ? தாயி அந்த புள்ள 4 வேளை கறிச்சோறு திம்பா, 3 வேளை மீஞ்சோறு திம்பா. முட்டை வேலை 4 ரூபா ஆயிருச்சேன்னு முட்டை கோசு போட்டு மூட் அவுட் பண்ணி அவனை மூளையில உட்கார வச்சிடாதீங்க தாயி. அவனை மாற்றா வீட்டு பிள்ளையா நினைக்காம மறு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை நினைச்சு கவனிச்சீங்கன்னா கஜலட்சுமி வந்து உங்க வீட்டுல கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. Gangnam Style. 오빤 Gangnam Style. 낮에는 따사로운 인간적인 여자. 커피 한 잔에 여유. அம்மா அந்த தம்பி வந்துட்டான். வா தம்பி. நீ சூசதானே? எனக்கு தெரியும். ஜெய் ஜக்கம்மா. சூச இல்லம்மா, முதல்ல குடுகுடுப்ப காரணம் வந்தானே அவன் தான் இவன். என்ன யோசனை? வேஷத்தை மாத்திட்டு பொட்ட அழிக்காம வந்திருக்கான். என்ன ஆர்த்தி எடுத்து ஆஃப் ஆயிட்டீங்க? இன்னும் ஒரு சுத்து பாக்கி இருக்கு. ஏகா சுத்துங்க. சுத்துறேன். ஐயோ நிறுத்து நிறுத்து. உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். 3 வேளை கறி சோர்த்தின்னு ஆசைப்பட்டுதாமா இந்த வேஷத்தை போட்டேன். என் மக அமைச்சிருக்கா, உன்னை எங்க புள்ள மாதிரி பாத்துக்கிட மாட்டோமா? உணர்ச்சி வசப்பட்டேன். ஏகா நில்லுக்கா. என்னல உங்க புருஷன் காலையில கடைக்கு போனா ராத்திரி 12 மணி தானே திரும்பி வருவாரு. ஆமா, எப்படில இவ்வளவு கரெக்டா சொல்லுத? பிறகு விருந்தாளியே இந்த வெளி வெளுக்கிறிய, வீட்டுக்காரன் எந்த வெளி வெளுப்ப?